நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பே நாத்தானின் உவமை. உவமைகள் என்று சொல்லிவிட்டாலே நம்ம அதிகமாக உவமைகள் எங்கே தான் நம்ம படிக்குவோம்னா புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம போய் உவமைகள் பேரபிள்ஸ் படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? சில உவமைகள் புதிய ஏற்பாட்டில் பார்த்துருக்குறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கூட சில விடுகதைகள், கதைகள், இந்த மாதிரி உவமைகள் பேசப்பட்டிருக்கிறது. நாத்தான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு கதை மாதிரி உள்ள ஒரு உவமை வைத்திருப்பார். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், உவமை என்றால் அதுக்குள் ஏதோ ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஏதாவது ஒரு ரகசியம் அதுக்குள் மறைந்திருக்கும். இப்போ இந்த உவமைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல் இதோடைய பின்னணியை கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இந்த உவமை அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தாவீது ராஜா தவறு செய்திருக்கார், ஆமாவா இல்லைங்களா? சரி, தாவீது தப்பு செய்யறதுக்கு காரணம் என்ன? அவர் தப்பு செய்யறதுக்கு காரணம் என்ன? இச்சைதான். இச்சை ஏன் வந்தது பார்க்கலாம். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இப்போ ஒரு யுத்தத்துக்கு இவங்க போறாங்க. இது நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலப்பகுதி அப்படின்னு இருக்க பாருங்க. ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் ஆஃப் த இயர் when kings normally go out to war அப்படின்னு இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்னா வசந்த காலம். வசந்த காலத்துல ராஜாக்கள் யுத்தத்துக்கு அவங்க போவாங்களா, இதுதான் அவங்க யுத்தத்துக்கு போகிற காலமா. புரியுதுங்களா என்ன சொல்றாருன்ட்டு? அப்ப ராஜாக்களுக்கு என்ன நல்லா தெரியும்னா, வசந்த காலம் வந்தாயிட்டது என்றால் எங்க போவாங்க? யுத்தத்துக்கு. ஏன் வசந்த காலத்துக்கு போகணும் அப்படின்னா, குளிர் காலத்துல, மழை காலத்துல இவங்க யுத்தம் போய் செய்வது கொஞ்சம் கடினம். போய் முற்றுகை போடணும்னா குளிர், பனி, மழை கொட்டின்னு இருக்கோ, இவங்க போக வேண்டிய அந்த பாதைகள் எல்லாம் மழை அழிஞ்சிட்டு இருக்கோ. அதிகமான மழை வந்ததுன்னா அங்கே ஓடுகிற ஏரிகள், அடுத்து அங்கே ஓடுகிற நதிகள்லாம் கரை பிறண்டு தண்ணி ஓடும். அதனால இவங்க போகிற பாதை போய் சரியா சேர முடியாது. யுத்த காலத்தில் யுத்தத்தை ஒழுங்காக பண்ண முடியாது. அதனால இது வழக்கம், ராஜாக்களுக்கு வழக்கமாகவே இந்த மாதிரி வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன். இந்த ஸ்ப்ரிங் சீசன் எப்போ இஸ்ரேலில் வரோம்னா மார்ச் ஏப்ரல் காலப்பகுதியில் வரும். நம்மளுக்கு இருக்கிற மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி காலத்தில் இவங்க யுத்தத்துக்கு வழக்கமாக போவாங்க. இப்போ தாவீது என்ன பண்ணலையா இந்த யுத்தத்துக்கு? இவர் என்ன பண்ணிட்டாரு? இவர் அங்கேயே தங்கிட்டார், ஜெருசலேம்லேயே தங்கிட்டார். இவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா, ராபான்ற ஒரு இடத்தை போய் முற்றுகை போட்டிருக்கிறாங்க. அதனால ஒரு வசந்த காலத்துல இவங்க போய் ஏற்றுடையதா ஒரு நல்ல யுத்தத்தை பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம். தாவீது போயிருக்கணும்ல, தாவீது போகவே இல்லை. அவர் பாவத்துல விழுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சோம்பேறித்தனம். ஆமாங்க, ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஐடில் மைண்ட் இஸ் a devil's workshop. ஞாபகம் இருக்குங்களா? இந்த பழமொழியை நீங்க கேட்டிருக்கீங்க. அப்போ தாவீது யுத்தத்துக்கு போயிருக்கணும், ஏன்னா ராஜாக்கள் போகிற காலம் இது. அவர் என்ன பண்றாருன்னா, மற்றவர்களை அனுப்பிச்சு வச்சு நீங்க யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்லி இவர் போகாமலே ஜெருசலேம்ல தங்கிடுறார். ஒருவேளை இவர் போயிருந்தாருன்னா இந்த தவறை இவர் தடுத்திருக்கலாம். சரி,